தேசங்கள் இருக்குதா முறையில்? இல்ல ஹஸ்ரத். அதுக்கு பின்னால் ஒரு விஷயம் பார்த்தோமே. என்ன பார்த்தோம்? அவ்வளோத்தானே ஹஸ்ரத் பார்த்தோம். 3 முறை மட்டும் தானே பதியும். அப்படியே இருக்கும் ஹஸ்ரத். எனக்கு அது ஞாபகம் இல்லை. மத்த பத்தி பார்க்கலையா? இல்ல. அப்படியா? இல்லையா இதுதானே. ஹஸ்ரத்? சரி. ஓ ஹஸ்ரத். மதுர எழுத்துக்கள், அடையாளங்கள் ஒண்ணு தெரியாது பார்க்கலையே. அது பார்த்தோம் ஹஸ்ரத். அடையாளங்கள் எழுத்துக்களும். அதான் கேட்டேன் நான் இப்ப. சொன்னி சொல்ல இல்லையே மத்து நான் என்னப்ப. மத்தின நீட்டுதல். ம். மத்தினுடைய எழுத்துக்கள் வந்து ஆஹ் சுகம் செய்யப்பட்ட வ, சுகம் செய்யப்பட்ட ய, ஆஹ் சுகம் செய்யப்பட்ட த. ம். ஆஹ் மத்தினுடைய அடையாளங்கள் பச்சை மத்து, கஷ்ட மத்து, கம்மு மத்து, மத்தினுடைய அடையாளம். ம். மதுர எழுத்துக்கள் சரியா வரலையே இப்ப. மத்த எத்தனையா டிவைட் சுகம் பண்ணும்? ரெண்டா? 2. மதுர எழுத்து சொல்லுங்க அப்ப எழுத்துக்கள். சுகம் செய்யப்பட்டவ, சுகம் செய்யப்பட்ட ய, ஆஹ் மறந்துட்டேன் அடுத்தது. சார். பாத்தீங்களா பாத்தீங்களா? அலிஃப். கொண்டும் வைக்காத, எந்த ஒரு ஹரக்கத் அடையாளம் இல்லாத அலிஃப். அலிஃப். ம். ஏன் நீட்டணும் என்னதுக்கு? ஏன் நீட்டணும்? ராகத்துக்கா? வெரி குட் ரா. ஹை, அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர் ஆகிக்குது. சின்ன விஷயம் ஒன்று அடுத்த முக்கியமான நீட்ட வேண்டிய அளவு சில இல்லையே. ஆஹ் ஒரு செகண்ட். எனக்கு தெரியாது. எது ஒரு செகண்ட்? மதியனுடைய அடையாளம் வந்து 2 செகண்ட் நீட்டணும். அப்ப நீங்க போன கிளாஸ்ல விஷயத்த பார்க்கல. பாத்தீங்களா 2 விஷயம் பிழையே. இதெல்லாம் மறக்கல. அது அடிப்படை விஷயங்கள். இதெல்லாம் மோதிரத்துல முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நீங்க ஓதலையே, இப்ப ஓத போறீங்க. இதெல்லாம் முக்கியம். இந்த அலிஃப்ல ஒரு பிழை வந்திக்குது. இந்த அலிஃபை நீங்க மறந்தீங்க. நீட்ட வேண்டிய அளவு டோட்டலா டேமேஜ். நான் சொன்னேனே கிளாஸ்ல ஃபுல்லா கேட்பேன்னு சொல்லி. ரெடி இல்ல என்ன? ம்? நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தானே சார்? ம்? நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தானே சார்? ம். அதே மறந்துச்சு. ஆஹ் தெரியாது. அப்ப இந்த இது இங்க வந்தா மதுரை அடையாளம் வந்தா. 2 செகண்ட். ம்? 1 செகண்ட் தானே சார் எல்லாத்துக்கும்? பிழை 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 பிழை. பிழை 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 பிழை. 2 செகண்ட் ஆகுது சார். ம்? 2 செகண்ட் ஆகுது சார். அப்படி செல்லல. அது பதில் செல்லல. அது நீ ஏன் சொல்லணும்? அதான் வீடியோ பார்த்துட்டு செட்டது கரெக்டாக அதை பத்தி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏன் பார்க்கல டைம் இல்லை அப்படியா? சரி. அதான் பார்த்தேன் சார், மறந்து. ஆ? அதான் பார்த்தேன், இது கொஞ்சம் மறந்துட்டேன் சார். எதை பார்த்தீங்க? கொஞ்சம்
முறைகளை மட்டும் ஆஹா நான் நிப்பாட்டி. சொன்னேன் ரெண்டையும் சேர்த்தா கேட்பேன்னு சொல்லி. ரெண்டு ஆஹ் தேவை. முறைகள் மட்டும் இது இல்லாட்டி மோதலாது, இது இந்த முறைகள் மட்டும் தானே ஓதலாது. நான் ரிப்பீட் பண்றேன். அடுத்த கிளாஸுக்கு மொத்தமா நீங்க ஓத போக்குள்ள ஃபுல்லா கேட்கக்கூடும். இப்ப நான் டெய்லி கேட்க மாட்டேன். நான் டெய்லி ஆஹ் கேட்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன செய்வேன், ஓத போறீங்க வசனம் ஓதுறதுல பிழை விட்டீங்கன்னு சொன்னா அங்கதான் உங்களோட கேள்வி கணக்குகள் மிக அதிகமாக உங்களிடத்தில் கேட்கப்படும், வினவப்படும். அதுக்கு நீங்க ரெடியா என்ன சரி. ஆஹ் மத்தினுடைய அடையாளம் என்கின்ற இந்த அடையாள குறி வந்தால் நீங்க நீட்ட வேண்டியது ஆக குறைந்தது 3 செகண்ட். ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களும் மத்தினுடைய ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லவ் மத்து ஆயிக்கலாம், மத்தினுடைய எழுத்துக்கள் ஆயிக்கலாம், எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். சின்ன விஷயம். இதுல இந்த வசனத்தை பாவம், இதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தந்தனா. இது நீட்டி யோசனை சார். இதுல சொல்லி தந்தனா இல்லையா, அதான் கேட்க கேள்வி. நீட்டி ஓதணுமா நீட்டாம இல்ல சார், ஓதணுமாங்கிறது. இல்ல சார், அது சொல்லி தரல. நீட்டி இதை ஓதுற ஓகே, அப்ப நாங்க சொல்லி அதான் தரல. பார்க்க போறோம். அது முக்கியமான விஷயம். வசனத்தை பாவம். இது அது ம். வசனத்தை ஓதுங்க. அது அவன் கேட்குதா? நஸ்தாயின் நஸ்தாயின் நஸ்தாயின். ஃபுல்லா, இது ஃபுல்லா வசனம். ஒரு வசனம் சரியா ஓதணும் அது பாவம். அது நீ ராமன் எடுத்து ஓதுன்னு சொல்லி. ஈய அது إياك نعبد وإياك نستعين. குட். இதுல நஸ்தஈன் என்று நீட்டுறதா, நஸ்தஈன் என்று நீட்டுறதா, நஸ்தஈன் என்று 1 செகண்ட் நீட்டுறதா, என்ன தெரியும், எப்படி விளங்குது? ஆஹ் ஒரு செகண்ட் தானே இருக்கு. ம். ஒரு செகண்ட். 1 செகண்ட் அப்படியா? ஓ ம். ஒரு சின்ன டைம் எடுத்தாங்க வார. அது இதான் நான் பார்க்க போற விஷயம். இதில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், மிஸ்டர் ஹன்சலா, இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு வித்தியாசமான மத்து ஒன்று இருக்குது. கவனமா கேட்டுக்கணும். அது நீங்க வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க, ஒரு இடத்துல நிறுத்த போறீங்க. என்ன செய்ய போறீங்க? நிப்பாட்ட போறீங்க. நிப்பாட்டலாம். அது வசனத்தை நடுவுல ஆயிக்கலாம், வசனத்தை இறுதியில ஆயிக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வசனத்தை நிப்பாட்ட போறீங்க. நிப்பாற்ற இடம் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது என்ற ரூல்ஸுக்கு கீழே வருது என்று இருந்தால், இப்ப எங்களுக்கு பழசு ஞாபகம் வருதுன்னா 3 மெத்தட்ல நிப்பாட்டையிலுமே. ஓ ஓ அதுல ஒரு முறை சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற வண்டிக்கு. ஓ ஆஹ் அப்படித்தானே? இது மூணாவது முறை. 3வது முறை. குட். அந்த சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற ஒழுங்கு கீழே வந்துச்சு என்றால் அதுக்கு முன்னால வாரது இந்த இடம். இப்ப நான் உங்களுக்கு இதுல ப்ளூ கலர்ல போட்டு காட்டுற இந்த இடம். இந்த இடத்துல வரக்கூடியவர் மத்தியினுடைய எழுத்துக்கள் 3 இதுனா எதெல்லாம்? ஓ ஓ சரி. எது எதெல்லாம்? சுத்தம் செய்யப்பட்டவா சுத்தம் செய்யப்பட்ட. ஆஹ் இது 3ல உண்டாகவோ அல்லது மத்தியினுடைய அடையாளம் இது 3ல உண்டாகவோ இருந்தால் எதெல்லாம்? குய் 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 சொல்லணும். எலிஃப் சுத்தம் செய்யப்பட்டவா சுத்தம் செய்யப்பட்ட. ஃபத்துமத்து கஸ்ரமத்து லமமத்து. இதுல ஏதாவது ஒன்று வரும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் என்றால், அவருக்கு முன்னாடி வார எழுத்திருக்கிறாரே ஓ இந்த எழுத்த கட்டாயம் ஆக குறைந்தது 2 செகண்ட்
நீட்டணும். அதை விட கூட நீட்டி ஓதலாம். அப்ப எப்படி வரும்? நஸ்தஈன். விளங்கிச்சுதா? ஓ சார். இதெல்லாம் முக்கியமான பகுதி. எங்க சரி போயிட்டு மாட்டீங்கன்னா கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இங்க நிப்பாட போறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த இடத்துல நிப்பாட போறீங்க. இப்ப உங்களுக்கு கஷ்டமாயிட்டு எப்படி நிப்பாட்டுறது? இய்யாக். ஏன் காஃபுக்கு சுக்கூனை வைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது அலிஃப். எனவே இந்த யாவ் என்ன செய்யணும்? இப்ப 2 செகண்டுக்கு கூடுதலாக நீட்டி நிப்பாட்டோடும். விளங்குதா? ஓ சார். இதெல்லாம் அடிக்கடி எடுத்து பார்த்து பழகணுமா? குரான்ல தேட நிப்ப. ஆ சார். ம், சரி. இப்ப நாங்க வருவோம். எழுத்தெழுத்தாக சொல் சொல்லாக ஓரோ காலமும் நீங்க ஓதி கொண்டிருந்தீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? வசனம் வசனமா? வசன வசனமாக ஓத போறீங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று தேவை. வசன வசனமா நீங்க ஓதணும் என்றால் அங்க நடக்க வேண்டிய முதலாவது விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும். நீ குர்ஆனை பார்த்து ஓதுறதுல, ஃப்ளோ ட்ரெக்ல ஓதுறதுல தொடர்பு பண்ற டச் ஆகுற எங்கட உறுப்புகள் 2 இருக்குது. எதெல்லாம்? கண்ணும் கண், வாயும். வாய். கண்ணை மூடிட்டு ஓதையுமா? ஏரா. இயலாது. வாயை மூடிட்டு மூடிட்டு ஓதையுமா? ஏரா. இயலாது. ஆனா அந்த 2 உறுப்பும், இது 2ம் எப்படி எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும், அதான் மிக முக்கியமான பாயிண்ட். சரியா? ஆ சார். பாருங்க. வசனத்தை ஓதுற நேரத்துல எப்படி 2ம் நடக்க போகுது என்று பாருங்க. ஒரு வசனம் உண்டு இது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் உண்டு ஓத போறீங்க. அந்த வசனத்தை ஓதுற நேரத்துல கண் என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னுக்கு போகுது. வாய் என்ன செய்யுது? அதுக்கு பின்னால ஃபாலோ பண்ணிக்கொண்டு போய்கொண்டே இருக்குது. விளங்குதா? கேப். இல்ல சார். கண் கொஞ்சம் முன்னுக்கு போகணும். பின்னுக்கால வாய் வந்து கொண்டே இருக்கணும். கண்ணால பார்த்து கொண்டு ஓதிக்கொண்டு போகணும். திருப்பி அதை வாய் உச்சரித்து கொண்டு போகணும். கண் பார்க்கணும். 2ம் ஜாயின் ஆக இயலாது. பாருங்க 2ம் எப்படிங்கன்னு. ஓ சார். இப்ப நான் உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றத பாருங்க. இந்த வசனம் இது. உங்களோட கண் என்ன செய்யுது? ஈயாக்கன்னு பார்த்து கொண்டு வருது. வாய் என்ன செய்யுது? திருப்பி ஈயாக்கன்னு ஓத ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருது. கேண்டு நிக்கப்படாது. கேய பார்த்து கொண்டு நிக்கப்படாது. கேண்டு உச்சரிக்கிற நேரம் கண் என்ன செய்யணும்? நாவ் என்கிறத பார்த்துடணும். அதல்லாம நீங்க ஈ என்று உச்சரிக்கிற நேரம் கண் ஒரேடி அங்க பார்த்து முடிச்சேட்டண்டாலும் பொழைச்சிடும். மோதையெல்லாம் போயிது. இல்லைங்கச்சா சொல்றது? இல்ல சார். ஹலோ. இதான் முக்கியமான பகுதி. சரி, இப்ப நாங்க சொல்லுவோம் வசனமாக ஓதுறதை பொறுத்த வரைக்கும் இங்க சில அடிப்படையான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வரணும். அடிப்படையில கண்ணால ரீட் பண்றது ஸ்பீடா, வாயால ஓதுறது ஸ்பீடா? கண்ணால ஓதுறது. கண்ணால ரீட் பண்றது. எனவே ஹை லெவல் மிச்சம் எக்ஸ்பிரஸ் வேல ஹைவேல போய் தரப்படாது. கண்ணுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போறதுக்கான ஸ்டைல் நாங்க எடுத்துக்கிறோம். சரியோ? எனவே கண்ட ஆ ஸ்பீட சார். பண்ணணும் உங்களோட வாயில ஸ்பீடுக்கு மாத்தி விளங்கிடப்படாது. கண்ணுட ஸ்பீடை தான் உங்களோட வாயால உச்சரிக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணும். வாயால உச்சரிக்கிறத பேசிட்டு கண்ணுக்கு பேலன்ஸ் பண்ணப்படாது. அது பிழை. ஆ Right? சார். எனவே சரளமாக ஓத முடியாம போறதுக்கு திக்கி முக்கிய ஓதுறதுக்கான காரணங்கள் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க பேத்திர என்ன செய்யணும் என்றால் குர்ஆன்ல உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்கள் ஒவ்வொரு நாளும் 10 வசனங்களை இந்த ஸ்டைல ட்ரை பண்ணணும். எப்படி? கண்ணால பார்த்து கொண்டு போக பின்னுக்கால வாயால உச்சரித்து கொண்டு போற ஃப்ளோ ட்ராக்ல திக்காம முட்டி மோதாம பேத்திட்டு குழம்பி நிக்காம திக்கி முட்டி மோதி நிக்காம ஃப்ளோ ட்ராக்ல ஓதுறதுக்கு பழகணும் இப்ப. சரியா? உதாரணம் இப்படி பாருங்க இப்ப. இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன் ஓத தேவையில்லைனா நீட்டுவாங்க. இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன். நீட்டி டைம் எடுத்துக்கொண்டு போகலாம். ஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு போகலாம். நீட்டுற நேரம் என்ன செய்யணும்? மங்கள அடுத்ததுல ஃப்ரெஷ் ஆகிடணும். விளங்கிச்சா?
சரி சொல்லிக்கிற போயிட பாருங்க. முதலாவது சொல்றாங்க, ரெண்டும் ஒன்று முந்தப்படாது. கண் வாயை முந்தப்படாது, வாய் கண்ணை முந்தப்படாது. இல்லைங்களா? ரெண்டாவதுன்னா, சரி. ரெண்டுக்கும் இடையில கெப் கூடப்படாது. சொல்லிட்டேன் நான். ஈயாக்கன்னு சொல்லி ஓதை ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க நஸ்தாயில போயிட்டு முடிச்சிட்டீங்க. கெப் வந்தா பிரச்சனை. ஓகே. மூணாவது என்ன சொல்றாங்க, கண் வாசிப்பின் வேகத்துக்கு வாயிலான வாசிப்பு மாறக்கூடாது. கண் பயங்கர ஸ்பீட். அந்த ஸ்பீடுக்கு உங்களோட வாயில உச்சரித்து ஓதுறது மாறினா என்ன நடக்கும்? பக்க 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 பக்கன்னா போகணும். வாய் வேலை செய்யாது. கண்ணுக்கு மேலுக்கு மேல் நாக்குல போயிட்டு படணும், கீழ் நாக்குல போயிட்டு படணும், பல்ல போயிட்டு படணும் என்ன ஒண்ணு தெரியாவே. பக்க பக்க பக்கண்டா கண்ணால பாக்குற ஸ்பீடுக்கு ஓத வாயினா நடக்கும். ஒரு உச்சரிப்பும் தெளிவில்லாம போயிடும். கடைசியாக உள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்க விடாது. ஈயாக்கண்டு நீங்க நிக்கிறீங்க, பார்த்து கொண்டே நிக்கிறீங்க, ஓதலும் அவனுக்கு நின்றுட்டு என்ன நடக்கும்? அடுத்தது நாகுங்கிறத உங்களோட கண் பார்க்காது. எனவே நாகுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நா 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 ஈயா க க க க நா க ந என்று நாங்க நிற்போம். அதுவும் பிழை. அப்ப ஹன்சலாவுக்கு இந்த வெக்கேஷன்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று படிச்சு முடிச்சிக்கிற மத்தினுடைய கன்செப்டை ஃபுல்லா திருப்பி தரவா பார்க்கணும். அதுக்கு முன்னால வசனத்துல இறுதி நிப்பாற்ற மெத்தட்டை மறக்கக்கூடாது. அதே நேரம் குர்ஆனுடைய புதிய வசனங்கள், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய வசனங்கள் எடுத்து இந்த ஸ்டைல்ல கொஞ்சம் மைண்டுக்கு எடுத்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்ற ஐடியாவை எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வரலாம். அப்பதான் எங்களோட கிளாஸ்ல வந்து திக்காம முக்காம குழம்பாம ஃப்ளோவா ஓதி கொண்டு போறதுக்கு வர பழகை. இப்படி படிப்பிச்ச விஷயமெல்லாம் கிளியரா முக்கியமான உங்களுக்கு விளங்குற பாஷையில விளங்கப்படுத்தி இது இப்படி விளங்கப்படுத்துறல்ல. இல்ல சின்னாக்கள் உங்களுக்கு தெரிய பாஷையில் விளங்கப்படுத்தி இதை ரெடி ஆயிட்டு வாங்க. நாங்க இன்ஷா அல்லா எங்கட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு பின்னால. அடுத்து நீங்க இந்த நான் சொன்ன விஷயத்தை சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 13 டார்கெட். எத்தனை டார்கெட்? 13 டார்கெட்டை நாங்க வசனம் வசனமா ஓதி 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 குர்ஆனை ஓத வேண்டியதான். இப்ப குர்ஆன் தான் விஷயம். வேற ஒண்ணும் இல்லை. இந்த 13 டார்கெட்லயும் குர்ஆன்ல இருக்கிற வசனங்களை நாங்க டார்கெட் பண்ணி டாஸ்க் எடுத்து அந்தந்த எழுத்துக்களை டார்கெட் பண்ணி நாங்க ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க நான் சொன்ன விஷயத்த அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வரணும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சரி.